2021 திமுக ஆட்சி வந்தது. புரியுதா? திமுக என்ன சொல்லுது, உள்ளாட்சி அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை விசாரணை பண்ணுவோன்னு சொன்னாங்க. இவன் பாட்டுக்கு ஊழலை விசாரணை ஜெயிலுக்கு போகிறது யார் கோர்ட்டு கேஸ் சாப்பிட்டு 4.5 லட்சம் கோடி மேலே சாப்பிட்டுருக்கோமே. நான் மட்டுமா சாப்பிட்டேன்? சக அமைச்சர் சக குடும்பத்தை சமர்ப்பயாமி அண்ணா சேமிச்சு விடுங்கோ சுக்லாம் பிரதர் சசிபண்டம் அப்படியே ஐயர் வந்து திட்டு இது பண்ண அண்ணா சேமிச்சு விடுங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து கொள்ளையடிச்சாங்க. இப்போ பழிச்சுமை எல்லாமே லீடர் யார்? பாஸ் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஏன் சைலண்டாக இருந்தாருன்னா அங்கே அந்த உடன்பாடு போடும்போது அந்த உடன்பாட்டில் சில கமிட்மெண்ட் இருக்குது அதுக்குள்ள. அப்போ இப்போ என்ன நினைக்கிறாருன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில் எந்தெந்த அமைச்சர் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அவர் லிஸ்ட் எடுக்காம இருப்பாரா? இல்லை லிஸ்டிங் எடுத்து வச்சாரு. கையில் எடுத்து பண்ணா எப்பா அஞ்சவா விஜயபாஸ்கருங்கவா உனக்கு 10 தொகுதி. இப்போ வெளுமணி நீ 24 தொகுதி நீ எடுத்துக்கோ, எலெக்ஷனில் நீ செலவு பண்ணி நீ பண்ணிக்கணும். இதான் எல்லா கட்சியிலுமே இதான் ப்ரொசீஜர். திமுக இதான் நடக்கும். எந்த காட்சி வந்தாலும் ஏன்னா மந்திரியாக வரும்போது ஆளுங்கட்சி வந்து சம்பாதிக்கிறாங்களா. அந்த இங்கே இப்போ திமுக எலெக்ஷனில் கூட இந்த எலெக்ஷனில் கூட செந்தில் பாலாஜிக்கு அதிகம் கொடுத்தாங்க சீட்டு. 5 மாவட்டம் கொடுத்தாங்க. நேருவுக்கு 7 மாவட்டம் கொடுத்தாங்க. ஏவாவேலுக்கு 5 மாவட்டம் கொடுத்தாங்க. ராணிப்பேட்டை, வேலூர், உங்கள் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் கொடுத்தாங்க. இப்போ அவருக்கே டப்பா டான்ஸ் ஆடி போச்சு. பணத்தை கொடுத்தும் கிட்டத்தட்ட இத்தனை 1000 செலவு பண்ணால் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆட்சியில் வந்தோன்னா அந்த அதிக யார் யாருக்கு எவ்வளோ சோர்ஸ் இருக்குதோ, இப்போ பொதுப்பிணையர் அவ்வளோ பணம் தான், நெடுஞ்சாலைத்துறை அவ்வளோ பணம் தான், உள்ளாட்சித்துறை பணம் தான், ஆயர்தீவு அவ்வளோ பணம் தான், இபி அவ்வளோ பணம் தான். ஸோ அந்த எந்தெந்த அமைச்சர் எவ்வளோ என்ன நல்ல பவர் சென்டர் வச்சு அமைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிக சீட் அவளுக்கு தொகுதியை கொடுத்து நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏடிஎம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி இல்லை இருந்தாலும் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எடப்பாடி தெரியும். 2024 பிறகு தேர்தலுக்கு அந்த எம்பி எலெக்ஷனை தோற்ற பிறகு என்ன பண்ணாருன்னா அவர் யார்கிட்டையும் சொல்ல கிடையாது. கேபி முனுசாமி, இவர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு மகன், அவருக்கு பிஏ இளங்கோவன் 4 பேர் தான் நிர்ணயிக்கிறது. இந்த தேர்தலில் கூட தேர்தல் அந்த கூட்டணி பற்றி பேசுனதும் சரி, தேர்தல் அறிக்கை தயாரிச்சு எல்லாமே இவங்க தான்.